தீபக் வீட்ல உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு நாள் கணக்கா சாப்பிடாம இருந்து இப்படி உடம்ப வீணாக்கி வச்சிருக்க? சொல்லுடி. எங்க கிட்ட மறைக்காத காவியா, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லடி. உன்னை இப்படி பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அழாதடி, நாங்கெல்லாம் இல்ல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? என்னால முடியலடி. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அவங்க யாருக்குமே நான் இருக்கிறது பிடிக்கல. அந்த வீட்ல என்ன ஒரு ஆளாவே நினைக்கல. அங்க இருக்கிற டேபிள் சேர், கதவுக்கு இருக்கிற மரியாதை கூட அந்த வீட்ல எனக்கு இல்ல. காவியா அழாதடி, சொன்னா கேளு. அந்த வீட்ல எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பொருளாதான் என்ன பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு புழு பூச்சி மாதிரி தான் என்ன பார்த்து ஒதுக்குறாங்க. இது வரைக்கும் ஒருவேளை சாப்பாடு கூட எனக்கு கொடுக்கல. என்னால தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்ல. சரி, இதெல்லாம் தீபக் தெரியுமா தெரியாதா? இத எப்படி நீ தீபக் கிட்ட சொல்ற? இது அவருக்கு தெரிஞ்சாலே வீட்ல தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். இது எனக்கு ஒன்னும் புதுசு இல்லையே. எங்க சித்தியும் இதே தானே பண்ணுவாங்க. ஆனா பாட்டி கூட இருந்ததுனால எனக்கு அது பிரச்சனையாவே தெரியல. இப்போ எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. காவியா, காவியா, நாங்க இருக்கோம்ல, அழாத. இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் நீ எங்க கிட்ட எதுவுமே சொல்லல? காவியா, என்னாச்சு அங்கே உனக்கு? நில்லுங்க. ஏய் ரேவதி, இது ஹாஸ்பிடல் ரீ, நீ சும்மா இரு கொஞ்சம். நீ சும்மா இரு ராணி. ரேவதி, நான் காவியா கிட்ட காவியா கொஞ்சம் கிட்ட பேசணும். பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லணும்? நீங்க 3 வேளைக்கும் எங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்ல முடியுமா? புரியல. நீங்க 3 வேளையும் எங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். இது என்ன கேள்வி ரேவதி? நான் என் வீட்ல தான் சாப்பிடுறேன், போதுமா? இப்ப நான் காவியா கிட்ட பேசலாமா? இருங்க. வேணா ரேவதி, சொன்னா இருடி. நீங்க 3 வேளையும் உங்க வீட்ல சாப்பிடுறீங்களே, ஒரு வேளையாச்சும் காவியா உங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறாளான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன், அதெல்லாம் அவ சாப்பிட்டுருப்பாளே, அதுக்கு என்ன? உங்க வீட்ல காவியா சாப்பிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன இது? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, இந்த லட்சணத்துல தான் நீங்க அவளை பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் அவ உங்க வீட்ல ஒரு வேளை கூட சாப்பிட்டது இல்ல. உங்க அம்மா அவளுக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு போடல. அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, போதுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன காவியாவை பாத்துக்கிறீங்க? இதுக்காகவா நீங்க கல்யாணம் பண்ணீங்க? சொல்லுங்க தீபக். உங்களை நம்பி காவியாவை அனுப்பி வச்சதுக்கு அவளை இப்படியா டார்ச்சர் பண்ணுவீங்க? போதும் ரேவதி, ரொம்ப பேசிட்ட, கொஞ்சம் அமைதியா தான் இரு. நீங்க இருக்கும்போது காவியாக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நாங்க நினைக்கவே இல்லை தீபக். ரேவதி வா, வான்னு சொல்றேன்ல. என்னடா அது? கேரியர் சாப்பாடு. யாருக்கு? குருதான் வாங்கிட்டு வர சொன்னாரு, ஆனா யாருக்குன்னு சொல்லு.
உட்காரு காவியா. குட்டி புலி ஃபேனை போடு. டேய், குட்டி புலி ஏதோ கேரியரை தூக்கிட்டு வந்திருக்கான். கேட்டா உனக்கு தான் தெரியும்னு சொல்றான். என்னடா நடக்குதுங்க? குட்டி புலி இதை வச்சுக்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி குரு, ஏதாவது தேவைன்னா ஃபோன் ஓகேடா, பண்ணுங்க. பாத்து போ. டேய் தீபக், நான் ஒருத்திங்க கேட்டுட்டு இருக்கேன்ல, அவனை அனுப்பி வச்சுட்டா என்னடா அர்த்தம்? ஏண்டா, வெளியே இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நீ சாப்பிடு காவியா, சாப்பிடு காவியா. நான் இங்க ஒருத்தி சமைச்சு வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன். இப்படி பண்ணா என்னடா அர்த்தம்? நீ சமைச்சது எங்களுக்கு வேணான்னு அர்த்தம். தூக்கிட்டு போய் குப்பையில கொட்டு. ஏண்டா ஏண்டா இப்படி பேசுற? வேற எப்படிமா பேச சொல்ற? எனக்கு புரியல, நீயே சொல்லு. சொன்னா கேளுங்க தீபக், பிரச்சனை வேண்டாம். காவியா, நீ இதுல தலையிடாத ப்ளீஸ். உட்காந்து சாப்பிடுறியா? உட்காரு. என்னன்னு காரணம் சொல்லாம எதுக்குடா இப்படி என் மேல கோவப்படுற? நான் அப்படி என்ன பண்ணேன் அத முதல்ல சொல்லு. ஓ, இப்ப நான் எதுக்காக கோவப்படுறேன்னு கூட உனக்கு புரியல, அப்படிதானே? எப்படிமா புரியும் உனக்கு? ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்தா புரியும், உனக்கு தான் சுத்தமா இல்லையே. சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரா சொல்லுடா. நேரா தானம்மா, உன்கிட்ட சொல்லிட்டா போச்சு. உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம காவியா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உனக்கு பிடிக்கல. சரி போனா போதுன்னு எனக்காக அவளையும் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்ட. உன் கோவலாம் புரியுதுமா. ஆனா வீட்டுக்கு வந்தவள ஒரு வாய் கூட சாப்பிட விடாம பண்ணிருக்க நீ. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ ஒரு நாள் கூட சாப்பிடலன்னு சொல்றத கேக்குறப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமாமா? நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். என் அம்மா இப்படிலாம் பண்ணிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியலமா. நீ இருக்க, எல்லாம் பத்திரமா பாத்துப்பங்கிற நம்பிக்கையில தானே விட்டுட்டு போனேன். நீயே இவ்வளவு கேவலமா பண்ணி வச்சிருக்கிற. உன்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா.